தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். குடியரசுத் தலைவரை சந்தித்த பிறகு பிரதமர் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். नमस्ते साथियों, चुनाव में जैसे हम लोगों को भी दौड़ धूप रहती है, मीडिया के साथियों को भी बहुत परिश्रम करना पड़ता है, रात दिन दौड़ना पड़ता है, अलग अलग लोकेशन को कवर करना पड़ता है. तो आप लोगों ने भी बहुत कष्ट उठाया है. मैं आशा करता हूं कि मीडिया जगत के सभी साथियों का स्वास्थ्य अच्छा रहा होगा और पिछले एक आध सप्ताह का जो विराम मिला है उसके कारण भी अब आप फ्रेश होकर के फिर से मैदान में आए होंगे. நேரத்தில் கடுமையாக நாங்களும் உழைத்தோம். ஊடக நண்பர்களாகிய நீங்களும் கடுமையாக உழைத்தீர்கள். ஒரு வாரம் நல்ல ஓய்வு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். बड़ा महत्व होता है. एक नए कालखंड में प्रवेश करता है टीनेज समाप्त करके. ये 18वीं लोकसभा एक प्रकार से नई युवा ऊर्जा और कुछ कर गुजरने के इरादे वाली ये लोकसभा है. இந்த 18வது லோக்சபா புதிய இளைஞர்கள் சக்தி, எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய சக்தி நிரம்பியதாக இருக்கிறது. जो हमारे अमृतकाल के 25 वर्ष है और जो 2047 देश जब आजादी की शताब्दी मनाता होगा, एक प्रकार से उन सपनों को साकार करने का இந்த 25 வருடம் நம்முடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய தருணம். 2047ஆம் ஆண்டில் நம்முடைய சுதந்திரத்தின் 100வது விழாவை கொண்டாடும் போது நம் கனவுகள் எல்லாம் நிறைவேறி இருக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3வது முறை நாட்டுக்கு சேவை செய்யும் வாய்ப்பினை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ये अवसर देने के लिए हृदय से आभार व्यक्त करता हूं. இந்த வாய்ப்பினை நல்கியதற்காக இந்த நாட்டு மக்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். पिछले 2 टर्म में जिस गति से देश आगे बढ़ा है, समाज के हर क्षेत्र में परिवर्तन साफ साफ नजर आ रहा है. கடந்த 2 ஆட்சி காலத்தில் நாடு எவ்வளவு வேகமாக முன்னேறியதோ, பல்வேறு விஷயங்களில் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்ததோ, हर भारतीय के लिए बड़ा गर्व का विषय है. இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிகவும் கர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். 18वीं लोकसभा में भी हमारे 5 साल के कार्यकाल में भी हम उसी गति के साथ இந்த 18வது லோக்சபையிலும் நாங்கள் அதே வேகத்தில் பணி செய்வோம். மக்களின் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதில் நாங்கள் எந்த விதமான குறைவையும் வைக்க மாட்டோம். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் நடந்தது. கூட்டணியின் அனைத்து நண்பர்களும் என்னை மீண்டும் ஒரு முறை பிரதமராக விருப்பம் தெரிவித்தார்கள். இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து நண்பர்களும் ஜனாதிபதியிடம் அந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க ஜனாதிபதி என்னை அழைத்திருக்கிறார்.
डेजिग्नेटेड के रूप में काम कर रहे, एक नियुक्ति दी है और मुझे शपथ समारोह के लिए और मंत्री பதவி பிரமாணம் எடுக்கும் வரையில் सूची के लिए பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட் என்ற நிலையில் பணியாற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். பதவி ஏற்பதற்கான அழைப்பு எனக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வருகிற 9ஆம் தேதி மாலையில் பதவி ஏற்பது வசதியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறேன். அதற்குள் அமைச்சர்களின் பட்டியலை ஜனாதிபதிக்கு அளிக்க முயற்சி செய்வோம். एनडीए की एक प्रकार से एनडीए 1, एनडीए 2 और एनडीए 3 ये एक निरंतरता है और हमारे संकल्पों को लेकर के, सुशासन के प्रति हमारी प्रतिबद्धता को लेकर के और देश தேசிய के ஜனநாயக सामान्य கூட்டணி जन के 1, 2, 3 ஆகிய 3 முறையும் எங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கும் எங்கள் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். ऊर्जा के साथ और अधिक व्यापक विजन के साथ आगे बढ़ाएंगे और समय सीमा में लक्ष्यों को प्राप्त करने का हमारा प्रयास रहेगा. அதே வேகத்துடன் அதே சக்தியுடன் மேலே எங்கள் பணியை தொடர முயற்சி செய்வோம். मुझे अब एक लंबे समय तक इस कार्य का अनुभव मिला है, हमारी टीम को अनुभव मिला है. எனக்கும் என்னுடைய குழுவினருக்கும் நீண்ட காலம் இந்த பணியை செய்வதற்கான அனுபவம் இருக்கிறது. तुरंत ही काम को आगे बढ़ाना बहुत ही सरल रहने वाला है और इस अनुभव का लाभ भी உடனே எங்களுடைய பணிகளை தொடங்கி தொடர்வதற்கு எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. इन 10 साल के कार्यकाल के दरमियान भारत की वैश्विक जो छवि बनी है, दुनिया के लिए एक विश्व बंधु के रूप में भारत उभरा है. இந்த எங்களுடைய பழைய காலகட்டத்தில் பாரதம் உலகத்தின் ஒரு விஸ்வ பந்து என்கின்ற உறவினராக மாறி இருக்கிறது. 5 वर्ष वैश्विक परिवेश में भी भारत के लिए बहुत उपयोगी होने वाले हैं. வருகின்ற ஆட்சி காலமும் அவ்வாறே உலகத்திற்கு மிகவும் உபயோகமுள்ள ஒரு நாடாக பாரதம் விளங்கும். गुजर रही है, अनेक आपदाओं से गुजर रही है. ऐसी विकट परिस्थिति दुनिया ने बहुत लंबे अरसे के बाद देखी है. हर देश इन सारी समस्याओं के बीच உலகம் பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறது. बढ़ाते रहना, चुनौतियों का डगर डगर पे सामना कर रहा है. இப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கே அதனை எதிர்கொள்வது என்பது பாரத வாசிகள் உலகத்திற்கு துணையாக இருப்பார்கள். हम आज विश्व की सबसे तेज गति से बढ़ने वाली इकोनॉमी के रूप में जाने गए हैं. இன்று உலகத்தில் உள்ள நாடுகளில் மிக வேகமாக வளர்கின்ற பொருளாதாரத்தை நாம் கொண்டிருக்கிறோம். अब एक स्टेबल गवर्नमेंट मिलने के कारण और परिचित व्यवस्था और नेतृत्व मिलने के कारण दुनिया का भारत के प्रति रुझान, भारत के प्रति उनका आना, நல்ல ஆட்சி கிடைப்பதன் மூலம் ஒரு நல்ல தலைவர் ஆட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்பதன் மூலம் உலகில் உள்ள நாடுகள் பாரதத்தை राज्यों को इसका लाभ मिलेगा. நல்ல எண்ணத்தோடு பார்க்கின்றன. इसकी युवा पीढ़ी को सबसे ज्यादा लाभ मिलेगा. இதனால் நாட்டின் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். एक वैश्विक भागीदारी का वातावरण आने वाले 5 साल में बनने वाला है. வருகின்ற 5 ஆண்டுகளில் உலகத்தின் பல்வேறு செயல்பாடுகளில் பங்கேற்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்.
मैं राष्ट्रपति जी का हृदय से आभार व्यक्त करता हूं। நான் ஜனாதிபதிக்கு என் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். निमंत्रित किया है। பதவியேற்புக்காக அவர் என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதமராகும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராகும் அந்த நியமன ஆணையை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.